அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவா ஸ்வீட் ரெசிபி. ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா ஸ்வீட் செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் ரவை ஒரு கப் 250 கிராம் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலர் மாறாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா காய்ச்சின பால் 1.5 கப் இதில் சேர்த்துருங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதோடு சேர்த்துருங்க. ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுத்துதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க. நம்ம ரெடி பண்ண ரவையை ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்க்கு மாற்றிடுங்க. கையில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா பிசைய ஆரம்பிங்க. இப்படி பிசையும் போது ரவை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சென்டர் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் இதில் சேர்த்துங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி பிணையும் போது மாவு கொஞ்சம் தனியாக ஆகிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பிசைஞ்சிக்கோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அடுத்த டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். நம்ம மாவை எல்லாத்தையுமே இந்த மாதிரி 3 பாலாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த பாலில் ஆரஞ்சு ஃபுட் கலர், க்ரீன் ஃபுட் கலரை இன்னொரு பாலில் சேர்த்துருங்க. இந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஆரஞ்சு கலர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக க்ரீன் கலர், இதையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், க்ரீன் கலரும் ரெடி ஆகிடுச்சு. 3 பால்ஸும் ரெடியாக இருக்குது. பெரிய பால்ஸ்லேருந்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண இந்த ரவா ஸ்வீட் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை நட்ஸை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக இப்படி டிப் பண்ணி எடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ்ஷாக நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.